கனடா வாழ் ஈழத்தமிழ் ஒருவருக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பெண் ஒருவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் குறித்த பெண் பல்வேறு சட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துள்ளார். கனடாவில் குடியுரிமை கொண்ட நபரை நம்பிக்கை கொண்டமையினால் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி குண்டர்களை ஏவி தன்னை அச்சுறுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் முதலில் அதனை ஏற்றுக்கொள்ள போலீசார் மறுத்துள்ளனர். பின்னர் ஏற்றுக்கொண்ட போதும் பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கனடா குடியுரிமை கொண்ட ஒருவரோடு எனக்கு நிச்சயதார்த்தம் இடம்பெற்றது. இதன் பின்னர் மானிப்பாய் சந்தையில் இருந்து உடுவில் செல்கின்ற வீதியில் காணி ஒன்றினை எனது சொந்த பணத்தில் கொள்வனவு செய்ய முயன்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் என்னை திருமணம் செய்யவிருந்த நபர் குறித்த காணியை தனது பெயரில் எழுதி கொடுக்குமாறும், அப்படி கொடுத்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூலம் அதில் தொழிற்சாலை அமைக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனை நம்பி எனது பணத்தை முழுமையாக செலுத்தி அவரின் பெயரில் காணியை பெற்றுக்கொண்டதாகவும் அதன் பக்கத்தில் இருந்த காணியை தனது பெயரில் பெற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாளடைவில் கனேடிய பிரஜை திருமணத்தை தவிர்த்து விலகி சென்றதாகவும் தனது தந்தையை கடத்தி தனது பெயரில் உள்ள காணியை அவர்களுக்கு எழுதி தருமாறும் அச்சுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக தந்தை உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருமணம் செய்வதாக ஏமாற்றிய நபருக்கு எதிராக கனேடிய தூதரகத்துக்கு தெரிவித்த நிலையில் அவர் தொடர்பாக கனேடிய அரசு விசாரணைகளை செய்துள்ளது. இதன்போது பல்வேறு குற்றச்செயல்கள், போதைப்பொருள் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபடுவதாக கனேடிய அரசாங்கத்துக்கு தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க கனேடிய அரசாங்கமும் முயற்சித்து வருகின்றது. இந்நிலையில் குறித்த நபரால் ஏமாற்றப்பட்ட காணியை மீட்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த நபரால் ஏமாற்றப்பட்ட காணியை மீட்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை குறித்த பெண் மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார். இதன்போது குறித்த காணியானது யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்திக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டமை தெரியவந்துள்ளது. குறித்த காணி தனக்கு எழுதப்பட்டதாகவும் அந்த ஆவணத்தை தன்னிடம் வழங்குமாறு சத்தியமூர்த்தி எச்சரித்துள்ளார். அதற்கு அடிபணியாத நிலையில் வைத்தியசாலையில் பணிபுரியும் பணியாளர்களை அடியாட்களாக அழைத்து வந்து மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியின் தம்பியும் சிலரும் வந்து பின்பக்கம் இருக்கின்ற எனது காணிக்கும் முன்பக்கம் இருக்கின்ற பிரச்சினையில் உள்ள காணிக்கும் இடையே எல்லை போடுவதற்கு முயற்சித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து மானிப்பாய் பிரதேச சபைக்கு தெரியப்படுத்திய போது அங்கு வந்த மானிப்பாய் பிரதேச சபையின் உத்தியோகத்தர் அனுமதியின்றி சீமெந்து வேலைகளை செய்ய முடியாது என்றும் சட்டத்திட்டங்களை கூறிய வேளை அங்கிருந்த பணியாளர்களை அவர் மிரட்டியுள்ளார். சட்டத்திட்டங்களை கூறிய வேளை அங்கிருந்த பணியாளர்கள் அவரை மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து நான் போலீசாருக்கு தெரியப்படுத்தியும் எனது முறைப்பாட்டை பதிவு செய்வதற்கு போலீசார் மறுத்துள்ளனர். அதன் பின்னர் முறைப்பாட்டை பதிவு செய்தனர். பின்னர் விசாரணைகளின் போது இரு தரப்பினரையும் காணிக்குள் செல்ல வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். தமது பதவியையும் அரசியல் செல்வாக்கினையும் வைத்துக் கொண்டு இவ்வாறு செய்கின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருந்து கொண்டு இவ்வாறு கேவலமான வேலைகளை செய்கின்றார். எனவே எனது பிரச்சினைக்கு தீர்வு வேண்டும். அடியாட்கள் மற்றும் போலீசாரை வைத்து இவ்வாறான அச்சுறுத்தல்களை செய்ய வேண்டாம். எனது சொத்து மீளவும் எனக்கு கிடைக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார்.